கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீலி ஃப்ரை பண்ணலாம். ஆனால் கீழே தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வீடியோக்காக தான் நம்ம ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம வந்து சக்கரை பாவில் முக்கி எடுக்கிறோம். ஓகே டெமோ ஜஸ்ட்டு உள்ளே வந்து எந்தளவு குடிக்குது சக்கரை பாகு உள்ளே உரியணும் அந்த ப்ரெட்டில். ஓகே சரி அவனுக்கு கொடுங்க. ப்ரெட்டில் பண்ண மாதிரியே தெரில, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம், நான் விஷ்ணு கிச்சன் சார்பாக ஷெஃப் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான் சாய் துக்ரா. அந்த சாய் துக்ரா வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ப்ரெட்டு. சரிங்களா, அந்த ப்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் ரொம்ப அது ஃபேமஸ் டிஷ். இது டபுள்கா மீட்டான்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஆனால் சாய் துக்ரான்னு தான் சொல்லுவோம். வாங்க இதை வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். தென் இது வந்து இப்படி பாருங்க, இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த ப்ரெட்டை எல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீலி ஃப்ரை பண்ணலாம். ஆனால் கீழே தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம வீடியோக்காக தான் நம்ம ஆயிலில் இப்போ ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறோம். இது சூடாகும் போது இதை நம்ம சுகர் சிரப் பக்கத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டக்குன்னு போட்டு எடுக்கிற மாதிரி. அவ்வளோதான். நம்ம 1/2 கிலோ சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ப்ரெட்டு போட்டு பார்த்துருவோம். நல்லா முறுமுறு வரணும். இது நம்ம ஆயிலில் வறுத்தோம், அது ஒரு தனி ஃப்ளேவர் இருந்தது. ஆயிலில் வறுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நீங்களும் ஆயிலில் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஆமாம், சரிங்களா? நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க சவுண்டு. நீங்களும் ஆயிலில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும். Like a bird on a tree, I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. Meant to be in the great outdoors, forever free. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றலாம், கார்ன் ஆயில் ஊற்றலாம், ரைஸ் பிராண்ட் ஆயில் ஊற்றலாம். நல்லெண்ணெய் அந்த வாசத்தை வந்து டாமினேட் பண்ணிடுவோம் சார். அதனால அந்த கடலில் வாசம் அப்படியே வந்துடும். அந்த வாசம் அது அந்த வாசம் காமிச்சு கொடுத்துரும். தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்குது? உங்களுக்கு புதுசாக இருக்கா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா வீட்டில்? புதுசாக இருக்கு.
பாலை வந்து பார்த்தீங்கன்னா திக்காக காய்ச்சணும். சரிங்களா, சுண்டாக காய்ச்சணும். 1 லிட்டர் பாலை வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் காய்ச்சினா ரபடி அப்படிம்பாங்க. ரபடின்னு ஹிந்தியில் திக்கான பால். அது வந்து குங்குமப்பூலாம் போட்டு மேலே அதான் டபுள் கா மீட்டா. ஃபஸ்ட்டு டபுள்னா 2 டபுள் கா மீட்டானா 2 மிட்டாய் எப்படின்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீட். 2ஆவது ஸ்வீட் எது? பால். மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணுவோம். தனியாக சுகர் எடுத்து வச்சுருக்கோங்க. சரிங்களா, நம்ம வந்து டெமோக்கோசரம் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணி காமிக்கிறோம். இல்லை சார் நாங்கள் 1 லிட்டரு பாலை வந்து எப்படி சார் நாங்கள் இது பண்ணுறது, எங்கள் வீட்டில் இது இப்படி பிரச்சனைகள் இருக்கும். அது என்ன பண்ணலாம், நீங்கள் சும்மா ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்து சுண்டாக காய வச்சு அதில் மில்க் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, மில்க் பவுடர் யூஸ் பண்ணலாம், மில்க் மேடு யூஸ் பண்ணலாம். இப்போ கிராமத்தில் அதெல்லாம் கிடைக்காதுங்களேன். இப்போ இந்த மாதிரி கூட கிடைக்கும், சர்க்கரை கிடைச்சிடும். இது மில்க் மேடெல்லாம் அவங்க நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. சிம்பிளாக சொன்னால் உங்கள் வீட்டில் சோள மாவு இருந்தால் கூட மைதா மாவு இருந்தால் கூட கரைச்சி தான் திக்காகி மேலே கொடுக்கும்போது உங்களுக்கு 2 ஸ்வீட் ஆகிக்கும். சரிங்களா, நான் வந்து சர்க்கரை பாவில் முக்கி எடுக்கிறோம். ஓகே ஓகே, டெமோ ஜஸ்ட்டு உள்ளே வந்து எந்தளவு குடிக்குது சர்க்கரை பாகு உள்ளே உரியணும் அந்த பிரெட்டில். ஓகே ஓகே, நம்ம நினச்ச மாதிரி நம்ம சுகர் சிரப்பும் கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஊறிட்டு இருக்கும் போதே சைடில் நம்ம பாலுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாத்திரத்தை ரொம்ப ஊற விட்டிங்கன்னா அந்த மாதிரி வதவதன் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப ஊற விட்றாதீங்க. இது இப்போ நீங்கள் வெறுமனே இப்போ வாயில் எடுத்து போட்டாலே உங்களுக்கு குலோப் ஜாம் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேவர் குலோப் ஜாம் மாதிரி தான் இருக்கும். நல்லா பால் சுண்டணும். நல்லா பால் சுண்ட 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 இதுக்கு வந்து நம்ம சக்கரை இருந்தாலும் போடலாம், அந்த சுகர் சிரப்பை கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். நல்லா திக்கான பால். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இதில் குங்குமப்பூ போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரபடி திக்காயிடுச்சு. இது வந்து அப்படியே மேலே அப்படியே ஃப்ளோட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுகர் சிரப்பில் போட்டோமா, அடுத்தது ரபடி ஒன்று ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக இது மேலே பார்த்தோன்னா ஒரு சில்வர் பிளேட், சில்வர் பேப்பர் ஒன்று போடுவாங்க. இல்லைனா இந்த கோல்டு பேப்பர் ஒன்று போடுவாங்க. பேக்கரிலாம் பார்த்துருக்கீங்களா, பாதுஷா மேலே ஓட்ட வச்சுருப்பாங்கல்ல. நம்ம வந்து அது வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம கேஷ்யூ நட்ஸு, ரைசின்ஸ் வச்சுருக்கோம். கீ, இதில் நீங்கள் பாதாம் போடலாம், பிஸ்தா போடலாம், எது வேணால் நீங்கள் மேலே கொடுக்கலாம். சரிங்களா, ரொம்ப நெய்யாக சேர்க்கல. அப்படி நட்டோட நட்ஸ் முழுசா உள்ள போயிடுச்சு. சாஃப்டாக இருக்குது சார். பையனுக்கு கொடுங்க. சரி சரி, அவனுக்கு கொடுங்க. ப்ரெட்டில் பண்ண மாரியே தெரில, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம பாலில் வந்து சக்கரை போட்டு ப்ரெட்டு நினச்சி சாப்பிட்றது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது சார். இது ஃப்ரை பண்ணி நெய், கீ எல்லாம் ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட்டு வேறு மாதிரி. இதை நீங்கள் வீட்டில் செய்வீங்களா? வீட்டில் செய்வோம் சார். ஈஸியான ரெசிபி. எது ரொம்ப அமௌண்ட்லாம் ரொம்ப போட்டு வாங்கணும், இன்க்ரீடியன்ஸ் வாங்கணும்னு இல்லை. அதனால் ஈஸியாக இருக்கும். வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க.